வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ இன்றைக்கி தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் ஆப்ரேட்டர் ட்ரில்லிங் மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹேண்ட் ஆப்ரேட்டர் ட்ரில்லிங் மிஷின் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள் வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து ஹார்ட்வேர் கடைகளில் நீங்கள் கேட்டிங்கனாலே வந்து இதை வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரில்லிங் சக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் பிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சு டைட் பண்ணுறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது, அந்த ட்ரில்லிங் சக்கை வந்து ஜாயின் பண்ண கனெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சேத்தாப்பில் வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேத்தாப்பில் வந்து ஜாயின் பண்ணினா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. அல்ரெடினா இங்கனக்குள்ளே மரத்தை வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மரம் வந்து சில நேரம் வந்து கலர் கூட சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் கனெக்டரையும் சேர்த்தாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. அது ரெண்டையும் சேர்த்து வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 220 ரூபா வந்து வரும் மொத்தமாக வாங்குறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து லோக்கல் ஹார்ட்வேர் கடையில் வாங்க, இல்லைன்னா அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கடுத்து வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பைப் வந்து தேவை. இது வந்து ட்ரில்லிங் சக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிவிசி பைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கும் கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் சைஸ் வந்து ஒரு அடி அளவு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்சில் வந்து தேவைப்படும். எம்சில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேரிங் வந்து முக்கியமாக தேவைப்படும். பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கனெக்ட் பண்ண போல வந்து பார்த்திங்கன்னா பேரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தாமல் இருக்க, மேலே வந்து பிடிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் சுத்தம், மேலே வந்து சுத்தாமல் வைக்கிறதுக்காக பேரிங் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ளோசர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த பேரிங் அளவுக்கு வாங்கினாலும் சரி, பேரிங் சைஸோட கூட இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எப்படினாலும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இது. ஸோ இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கயர் வந்து கடைசியாக வந்து தேவைப்படும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரில்லிங் சக் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் கலட்டிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி தந்திருக்காங்க பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி இதை வந்து கலட்டிக்கலாம். கலட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேத்தாப்பில் வச்சு டைட் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் சேத்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து வெளியே வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து உள்ளக்க வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் டைட் வைக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேத்தாப்பில் வந்து நான் வந்து டைட் வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி வச்சு நல்லா வந்து டைட்டு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிவிசி பைப்பில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பிவிசி பைப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே வந்து டைரெக்டாக அந்த மாதிரி வச்சு சேத்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குது பார்த்திங்களா, மரத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரில்லிங் மிஷின் வேறு எதை வச்சு வந்து ஓட்டை போட்டு சேத்தாப்பில் இந்த அளவுக்கு வந்து வச்சு மேலே கூடிய வந்து சுற்றி அளவுக்கு அடிச்சிங்க அப்படின்னா சேத்தாப்பில் வந்து உள்ளக்க வந்து ஃபிட் ஆகும். உள்ளக்கே எம்சியில் வச்சு வந்து ஃபிட் பண்ணலாம். நீங்கள் வந்து மரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதை கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேத்தாப்பில் வந்து நம்ம வந்து எம்சியில் வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஆக்ஸா பிளேடு ஏதாவது ஒரு இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சுரண்டி விட்டுக்கோங்க. நல்லா சுரண்டி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து grip வந்து இருக்காது. நம்ம வந்து gripப்பை வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டி விட சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா grip வந்து கிடச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா சுரண்டதுக்குரிய இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம், உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து gripப்பை வந்து உருவாக்கிக்கோங்க. இப்போ வந்து உருவாக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சுற்றி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோங்க, நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து விடுவாங்க. அதுக்கடுத்து மிஞ்சி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சைடாப்பில் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்ருங்க. சேத்தாப்பில் இந்த மாதிரி சைடாக வந்து ஒட்டி விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்து காய விட்ருங்க. 1 மணி நேரம்னாலும் நல்லா காயணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சே வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா வந்து காய விட்டுறலாம், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த பேரிங் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது முன்னாடி வந்து காயறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இது இங்கேயும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து இங்கே எனக்குள்ளே எடுத்து விட்டுக்கிறேன். இங்கே பேரிங் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும்.
ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுரண்டி விட்டுக்கிறேன். உள்ளக்க சுரண்டி விட்டாச்சு. சுரண்டி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேரிங் வந்து நான் எடுத்துக்கிறேன். பேரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண முடியாது. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பைப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் வந்து பழைய மார்க்கரோட பின்னாடி வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து இந்த மாதிரி வச்சு அமுக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். பாருங்கள் சுத்தம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் எந்த மாதிரி இதை வச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி உள்ளக்க நல்லா அமுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், அமுக்கி விட்டாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கர் இருக்குது பார்த்திங்களா, மார்க்கர்லேயே இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், நல்லா ஜாயின் பண்ணி விட்டுலாம். ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து அமுக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அமுக்கி விட்டுக்கலாம். அமுக்கி விட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்சியில் இருக்குது பார்த்திங்களா, எம்சியில் வந்து லைட்டாக அங்கே அப்ளை பண்ணி விட்டுலாம். சேத்தாப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் உள்ளக்க. இந்த பைப்பில் வந்து செஞ்சிங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி உள்ளக்க வந்து போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எம்சியில் வந்து சைடு வைக்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக எம்சியில் வச்சு ஒட்டியாச்சு. இதை வந்து கரெக்டாக சுற்றுதான்னு ஒருக்கா வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக சுற்றுதா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபெவிக் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம், நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்சியில் வச்சே வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். எம்சியில் வச்சு அப்ளை பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சியில் வச்சு கவர் பண்ணிட்டோம். இது மேலே வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நல்லா லைட்டாக சுற்றுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுற்றணும். அப்படி சுற்றினா தான் நம்மளுக்கு ட்ரில்லிங் மிஷின் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இது மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 4 நாள் நல்லா காயணும். எம்சியில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மித்ததை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து காயிட்டோம். அது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டர் ட்ரில்லிங் மிஷினால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கயிறை வச்சு வந்து இழுக்கிறதுக்கு வந்து ஒன்று செய்யணும். 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இழுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து ஒரே இதில் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கம்பு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அம்பு வந்து செஞ்சது தான் இது. இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் வந்து பிச்சை எடுத்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நூல் வந்து கயிறு வந்து தேவைப்படும். கயிறு வந்து பார்த்திங்கன்னா நைலான் கயிறு வந்து இதில் வந்து எடுக்காதீங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரிப் வந்து கிடைக்காது. அந்த பிவிசி பைப்புக்கும் இதுக்கும் கிரிப் வந்து கிடைக்காது. அப்படி கிரிப் கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி விடணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மல் கயிறே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து ஏதாவது கம்பு வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மல் கம்பு கூட எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு அந்த இதை வந்து நம்ம பண்ணாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது முனையில் மட்டும் நான் வந்து கயிறை கட்டிக்கிறேன். ஸோ இந்த கம்பு இருந்தனால வந்து எனக்கு சிம்பிள் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கம்பை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு முடிச்சு வந்து போட்டால் போதும். அதுக்கடுத்து அடுத்த எண்டை வந்து நம்ம வந்து முடிச்சு போடக்கூடாது. நம்ம அந்த இது காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சுற்றிட்டு இங்கனக்குள்ளே முடிச்சு வந்து போட்டுக்கணும். அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நல்லா வந்து பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும் போல் வந்து நல்லா சுற்றுது. மேலே வந்து பிடிச்சிக்கலாம் கரெக்டாக. அது போக வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நட்டு வந்து உள்ளது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து டைட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு தான். அவ்வளோதான், டைட்டு வந்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதை வந்து வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில்லிங் இது பண்ண முடியும். உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு நல்லா வந்து டைட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வரவே இல்லை, நம்மளுக்கு நல்லா டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கயிறை வச்சு எப்படி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு தான் நம்ம வந்து கட்டியிருப்போம். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா கெட்டாமல் இருப்போம். இந்த ஒன் சைடு கட்டியிருந்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சுற்று, ஒரு 2 சுற்று இருந்தால் கூட சுற்றிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக வந்து இந்த சைடு வந்து இதாக பண்ணணும். இன்னொரு சுற்று கூட சுற்றிக்கிறேன், பிரச்சனை இல்லை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கெட்டிக்கணும். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுக்க நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து இங்கனக்குள்ளே வச்சு
நல்லா கொஞ்சம் டைட்டாக வந்து விரைச்சி கட்டுற மாதிரி வந்து வச்சு இந்த இதை வந்து நல்லா கெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டு ட்ரை பண்ண போகிறோம். இந்த கட்டையை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து போட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணது வந்து வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இங்கனக்குள்ளே முடிச்சு போட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட் கூட இந்த மாதிரி போடணும் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். மேலே வந்து அழுத்தம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து வச்சு ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவே செட் ஆகிரும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து 2-3 இழுத்திங்கனாலே போதும், அழகாக வந்து ட்ரில் வந்து போட்டுரும். இப்போ ஓட்டை போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் ஓட்டை வந்து போடலை. இன்னும் 2 இழுத்தோம் அப்படின்னா ஓட்டையே போட்டுரும். இந்த மாதிரி வந்து வச்சு அவ்வளோதான், ஓட்டை போட்டுருச்சிங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த பலகையை வந்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ஓட்டை வந்து அழகாக வந்து போட்டுருச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, இழுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து பெரிய பலகையை வந்து ஓட்டை வந்து போட்டு தான் பார்த்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வச்சு நீங்கள் வந்து மேலே வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து ஹோல்ஸ் வந்து அழகாக வந்து போட்டுரும். இதை வந்து பாருங்கள் கீழே வந்து எந்த மாதிரி ஹோல் வந்து போடுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளான மெத்தடில் நம்மளாக பண்ணது. ஒரு 250 ரூபா செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணிடலாம். கரண்ட் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஆப்ரேட்டட் ட்ரில்லிங் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட ஏதோ சாதாரணமாக நினச்சேன், பெரிய பெரிய பலகை கூட ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரில் பண்ண முடியுது. மேலே வந்து ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு ட்ரில் பண்ணிடுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.